கேரளாவில் கோழிக்கோடு அருகே நடுக்கடலில் கப்பலில் எரியும் தீயை அணைக்க 3வது நாளாக தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முகிலன் இணைக்கிறார். முகிலன், விவரங்கள். நந்தா, தொடர்ந்து 3வது நாளாக இந்த கப்பலில், அதாவது இந்த சிங்கப்பூர் கப்பலில் தீ தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கிறது. மிக முக்கியமாக அந்த கப்பலில் இருக்கக்கூடிய 143 கண்டெய்னர்கள், இந்த கண்டெய்னர்கள் தான் சுற்றுச்சூழலுக்கும் மனிதர்களுக்கும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அந்த ரசாயன பொருட்கள் இருக்கக்கூடிய கண்டெய்னர்கள். இந்த 143 கண்டெய்னர்களும் தற்போது தீயில் இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தகவலும் வெளியாயிருக்கிறது. இந்த கப்பல் சுமார் 1754 கண்டெய்னர்களுடன் புறப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக 1083 கண்டெய்னர்கள் அதாவது இந்த கப்பலில் இருக்கக்கூடிய அந்த அண்டர் தி டெக் என்று சொல்வார்கள், அந்த கப்பலின் கீழ்ப்பகுதிகளில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதனாலேயே இந்த கப்பலில் எரியும் தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதில் ஒரு மிகப்பெரிய சவால் எழுந்திருப்பதாக கடலோர காவல்படையும் தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து இந்த தீயை அணைக்கும் பணிகள் தொடர்ந்தாலும் இந்த கப்பல் தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருப்பதாகவும் தற்போது கடலோர காவல்படையானது தெரிவித்திருக்கிறது. இந்த தீ கட்டுக்குள் கொண்டு வரும் பட்சத்தில் இந்த கப்பலை டோ செய்து பாதுகாப்பான இடத்திற்கு எடுத்து செல்வதற்காகவும் கடலோர காவல்படையினர் தயாராக இருக்கின்றனர். ஆனால் இந்த தீயை அணைப்பதில் ஒரு பெரும் கடும் சவாலாக இருப்பதாக தான் நாம் பார்க்க வேண்டும். மிக முக்கியமாக இந்த கப்பலின் பயன்பாட்டிற்காக சுமார் 2000 டன்கள் ஹெவி ஃபியூவல் என்று சொல்வார்கள். அது மட்டுமல்லாமல் 240 டன் டீசலும் இந்த கப்பலில் இருக்கிறது, அந்த கப்பலின் டேங்குகளில் இருக்கிறது. அதுவும் இந்த தீ பற்றி எரியக்கூடிய பகுதிகளுக்கு அருகே இருப்பது இது மேலும் அபாயத்தை கூட்டியிருப்பதாக கடலோர காவல்படையினர் தெரிவித்திருக்கின்றனர். தற்போது பல்வேறு, அதாவது கடலோர காவல்படைக்கு சொந்தமான பல்வேறு கப்பல்களை பயன்படுத்தி இந்த தீயை அணைக்கும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றன. இந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தால் மட்டுமே அந்த கப்பலை பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு செல்வது போன்ற பணிகளை தொடர முடியும் என்றும் தற்போது கடலோர காவல்படையினர் தெரிவித்திருக்கிறார். மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது இந்த 143 கண்டெய்னர்கள். நேற்றே இது தொடர்பாக நம்ம பிரத்யேக செய்திகளை வெளியிட்டிருந்தோம். இந்த 143 கண்டெய்னர்களும் அபாய ரசாயனங்கள் இருக்கின்றன. அச்சுமை, பெயிண்ட் மற்றும் இந்த பூச்சிக்கொல்லிக்கு பயன்படுத்தக்கூடிய ரசாயனங்கள் போன்ற பல ஆபத்தான அபாயமான ரசாயனங்கள் இந்த 143 பெட்டிகளில் இருக்கின்றன. அதுவும் தற்போது தீயில் இருக்கின்றது. அதனால் தான் இந்த தீயை வேகமாக அணைப்பதற்கான அனைத்து நடவடிக்கையிலும் தற்போது கடலோர காவல்படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். நன்றி முகிலன், விவரங்களுக்கு.